அம்மாவை தரிசிக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போக முடியாது. 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போய் தான் நாங்கள் அம்மாவை தரிசிக்க போயிருக்கிறோம். என்ன அதோட வயது போனாக்கள் இயலாமல் நிற்கிறதும் போகிறதும் ஒரு காட்டு வழி. அது நின்றா இப்போ எங்கள்கிட்ட இதுக்காண்டி தான் செய்திருக்கிறாங்களாம். என்னென்ன அவ்வளோ சனம் வருது. நாங்கள் இப்போ போய் நெரிசல்கள் அதுகள் வர்றதுக்கு தானே செய்கிறீங்க. தற்பொழுது வணக்கம் உறவுகளே, தற்பொழுது நாங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலின் தீர்த்த அளவை தற்பொழுது காணலாம். அந்த வகையில் நாம் அனைவரும் இன்றைய தினம் கலாச்சார மண்டபம், கல்யாண மண்டபம், வாகன சாலை, நீங்கள் நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற போது தேர் திருவிழாவுக்கு மகோற்சவத்திலே நாம் என்று நிற்கின்றோம். ஒரு சாம்ராஜ்யத்தை செய்வதாக இருந்தால் நம் எண்ணங்களை வழிநடத்தி சிறப்பு செய்வதற்காக இப்போ எங்களுடைய ஜேர்மன் ஜனாதிபதி வருகை தந்திருக்கிறார். இது டிவியில் போய் கொண்டிருக்குது, நீங்கள் பாருங்கள். அடித்தல் செய்வதற்காக வீதியுலா வருகின்ற அருள்மயமான அற்புதமயமான ஆனந்தமயமான நாட்டிலே உங்கள் கண்முன்னே விழுந்து கொண்டிருக்கிறது. மகோற்சவ பெருவிழாவிலே எம்பெருமான் என்பதை முதல் கொடியேற்ற பெருவிழாவானது உடையிலே நடைபெறுகின்ற வாகன திருவிழாவானது ஆத்தல் தொழிலையும் இன்றைய தினம் நடைபெறுகின்ற தேர் திருவிழாவானது அழித்தல் தொழிலையும் நடத்தியிருக்கின்றது. அழித்தல் என்று சொன்னால் எங்கள் மனங்களிலே இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் அழித்து இறைவனடி பால் கொண்டு போய் சேர்க்கின்ற அற்புதமான ஒரு பெருவிழாவாக இன்றையாகின்ற தேர்வடம் குறைப்பதற்கு பல அடியவர்கள் ஒன்று கூடியிருக்கின்ற அடுத்த காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம்.
குறிக்கின்றது. இந்நெறிகளில் வாழும் உலகியல் வாழ்க்கை காட்டும் வகையிலே தேரின் கீழ்ப்பகுதி அமைந்திருக்கின்றது. ஆசாபாசங்களும் உலகியல் வாழ்க்கையில் காட்சிகளாம் இதிகாச புராணங்கள் தல புராண செய்திகளும் இங்கே சிற்ப வடிவிலே காணப்படுகின்றன. நன்னருகிலே சொல்லாது நிகழ்வை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பா கண்டத்தினுடைய பல முன்னணி ஊடகங்கள் இவற்றினை மிக கண்ணியமான முறையில் அவருக்குரிய வழிபாட்டுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குதல், வழிபாட்டின் அர்த்தப்பாடுகளை இன்னும் மேன்மைப்படுத்தும். ஒன்று நகரிலே குடிகொண்டுள்ள காமாட்சியை தரிசிக்க தேசத்தின் குடியரசுத் தலைவருடைய வருகை என்பது இந்த நாட்டின் அனைத்து துறைகளினுடைய பிரதிநிதியாக அவர் வந்து இந்த வழிபாட்டை செய்கிறார். ஆகவே இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கேற்றுக் கொண்டு அவருக்குரிய அந்த பாதுகாப்புகள் விருப்பத்தையும் கூட கருதி கொண்டு அவருக்கு இடமளித்தலும் இந்த வழிபாட்டில் இணை சேர்வதும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாட்டில் பங்கேற்பதும் மிக மகிமையான ஒரு விடயம். அவற்றை மிக நிதானமாக அற்புதமாக இந்த ஆலய அரங்கா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்நேரத்தில் எம்பெருமாட்டி பராசக்தி காமாட்சி அம்பிகை அருள் பாலிக்கிறார். இதோ வகையிலே இந்த நாட்டின் காவலர்களும் இதை சேர்ந்திருக்கிறார்கள். பராசக்திக்கு முன்பே எல்லோரும் சமம் என்கின்ற தத்துவத்தை அர்த்தப்படும் வகையிலே இந்த வழிபாட்டிலே எல்லோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். எங்கள் குருவின் வழிகாட்டலோடு குரு பிரம்மாவாகி இருந்து வழிகாட்ட பிரம்மா அங்கே எம்பெருமாட்டிக்கு தேர்ப்பாக இருப்பது போலவே எம்பெருமானுடைய வழிபாட்டிலே எங்களை நம் காமாட்சி அம்பிகையுடைய குரு ஏற்றிருக்கிறார். அரோஹரா அரோஹரா நம் காமாட்சி அம்பிகைக்கு அரோஹரா, காசி விசாலாட்சிக்கு அரோஹரா, மதுரை மீனாட்சிக்கு, அஷ்ட சக்திகளின் நாயகியாம் எங்கள் காமாட்சிக்கு அரோஹரா, மகிமா 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 ஈசுக்கும் வசித்தம் சிவகாமியம் அனைத்து சக்திகளாக உள்ள எம்பெருமாட்டிக்கு அரோஹரா. இதோ சூரியனும் அங்கே அனுக்கிரகிக்க எம்பெருமாட்டி தேடியிருந்து அருள்வாளிக்கும் நம் காமாட்சியாக அருள்வாளிக்கிறார். எல்லோரும் சொல்லுங்கள், ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஆதி சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. தயவு செய்து எல்லோரும் விளம்பிடுங்கள், விளம்பிடுங்கள். இவ்வகையிலே இப்பொழுது எம்பெருமாட்டியின் அருளை பெற்றுக்கொண்டு இந்த ஐரோப்பா கண்டத்தில் மிக முக்கியமாக ஜெர்மன் குடியரசுத் தலைவர் இட வசதிகளை செய்திருக்கின்ற போதுதான் அவர்களுடைய இருக்கின்றது. ஐயா பல தடவை உங்களுக்கு கூறியிருக்கின்றார், கூறிக்கொண்டிருக்கின்றார் இடம் பெற்றது. நீங்கள் இந்த வனத்தை பிடிப்பதற்கு கூறி இடம் விடுகிறீர்கள் இல்லை. தயவு செய்து இடம் பலமாக அகன்று என்று என்ற ராத்தியுடைய நலத்தை ஆரோக்கியப்பதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டிருக்கிறோம். ஐயர்களே, தயவு செய்து முன்னே செல்லுமாறு ஒரு கேட்டுக்கொள்கிறோம். நெரிசலில்லாமல் நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக அந்த வனப்பொருட்கள் நீங்கள் நேராடியை கலட்டி விடக்கூடியவர் வனப்பொருட்கள் நேராடியை கலட்டுங்கள். தயவு செய்து
முக்கியமாக ரதம் எழுத்துவர்கள் இங்கே ஐயாவின் பணியை கவனித்து அதன் மூலம் நாங்கள் படத்தை எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஐயாவின் ஐயாவினுடைய அந்த மணி ஒலி ஒலித்ததும் பணத்தை எழுத்தும் மணி ஒலி ஒலித்ததும் பணத்தை நிறுத்தியும் நீங்கள் அம்பிகையினுடைய இந்த தேர்வை இழுத்து செல்ல வேண்டும். அழகிய தோற்றத்தோடு அம்பிகை ரதத்திலே அமர்ந்திருந்து அழகாக சென்று கொண்டிருக்கின்ற கண்கொள்ளா காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அகிலாண்டேஸ்வரியாக அகிலமெல்லாம் காக்கின்ற அன்னையாக எம்பிராட்டி இங்கே ஊர்வலம் வந்து இருக்கொடு தோப்பிலும் இயற்கையினர் சென்னையில் அஞ்சலி ஊப்பினர் தொழுகையில் அழுகையில் தோல்கையில் ஒரு வாழ்ந்து மாணிக்கவாச சுவாமிகள் அருளியது போல் அங்கே அடியார் கூட்டம் அலைகளையாக பயபக்தியோடு அம்பிகையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அம்பிகையுடைய எல்லோரும் இணைந்து எம்பெருமாட்டி தொழுது அழுங்கள் எங்கள் பாவங்களும் தேடுவர்கள் 6வது சிலைத்தவர்களை இப்பொழுது நாங்கள் அறிவிக்க முடியாது. தயவுசெய்து இந்த அறிவித்தலை நாங்கள் மதம் புறப்பட்டு செல்லும் வரை எந்தவித அறிவித்தலும் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்று கம்சரை காமாட்சியம்மாள் இன்று இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் அம்பிகை அடியார்களை உங்களது காணிக்கை மீண்டும் மீண்டும் கூறுகிறோம். எமது ஆலய வேலைத்திட்டங்கள் இங்கே இன்னும் முடியவில்லை. மணிமண்டபம் கண்டி முடிந்துவிட்டது என்று நினைக்கலாம். ஆனால் அதற்கான பணங்கள் நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது. இப்பொழுது கூட நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நீங்கள் கொடுக்கும் பணத்துக்கு எங்கள் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எமது கலைகள் வளரக்கூடும், எமது கலாச்சாரம் அணியக்கூடாது என்ற நோக்கங்களோடு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அடியார்களே, நீங்கள் எமக்கு காணிக்கையை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். மென்மேலும் வருபவர்கள் நீங்கள் தொடர்ந்து நமது காணிக்கையை தென்பட்டதில் அவர் இருக்கும் காலங்களில் நாங்கள் பல சாதனைகளை சாதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூட நாங்கள் சாதித்திருக்கின்றோம் என்பதுதான் உணரக்கூடியதாக இருக்கிறது. என்று கலாச்சாரத்தை இந்த ஐரோப்பாவுக்கு கொண்டு நகரிலே ஐரோப்பாவின் முதல் ஆலயமாக வழங்கிக் கொண்டிருக்கும் கம்சரை காமாட்சி அம்பாள் என்று ஐயா அவர்களால் இன்று இந்த நாட்டின் பிரதமர் அவர்கள் இந்த நாட்டிலே தேர்தலிடம் வந்து அவர் படத்தை எடுத்துவிட்டு சென்றது எமக்கு பெருமைக்குரிய விஷயம். இதற்கெல்லாம் காரணம் எமது ஐயா பாஸ்கர் குருக்கள் ஐயா அவர்கள் வந்து சாதாரணமாக இந்த நாட்டுக்கு இப்பொழுது பிரதான வீதியாக உள்ள வீதி விழா